போற ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி லக்ஷ்மி குபேர யாகம் நடக்க இருக்கு. வரலட்சுமி நோன்பு, பௌர்ணமி வருது, திருவோண விரதமும் ஆரம்பிக்கிறது அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஆடி மாதம் பௌர்ணமியில தான் அயக்ரீவரனுடைய அவதாரம் ஏற்பட்டது. ஆக இத்தனையும் சேர்ந்த சுபயோக சுபதினத்துல சுவாமியுடைய அனுகிரகத்தால நம்ம லக்ஷ்மி குபேர யாகம் அன்னைக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த அன்னைக்கு நம்ம யாகம் பண்ண போறோம். சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காமாட்சி தேவஸ்தானம். நம்மளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தெய்வம் நமக்காக சிலர் அனுப்புவான்னு சொல்லுவா, இல்லை சில விஷயங்கள் நம்மளுக்கு சேரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு மீடியமாக நான் உங்கள்கிட்ட வர்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேரி பண்ணி கொடுக்கும்போது என் மனசில் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இதுலேருந்து ஒரு 10 பேருக்கு நல்லது நடக்கிறது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நல்ல விஷயங்களை நம்ம எப்போவுமே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்களும் முடிஞ்சுதானே ஷேர் பண்ணிகிட்டே இருங்கோ. மற்றவாளுக்கு நல்லது நடக்க நடக்க நமக்கும் நல்லது நடக்கும். ஆக இந்த யாகம் நடக்க போகிறது அந்த கோவில்லன்னு நான் சொன்னேன். விவரங்கள் வேணால் அந்த கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கோ. மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் நம்மளும் பங்கெடுத்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். எனக்கு ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டால் சுவாமி எப்போனாலும் காட்டக்கூடிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதனால் தாராளமாக நீங்களும் கலந்துக்கலாம். பிரச்சனைகள், கடன் பிரச்சனை இருந்தாலும், பண கஷ்டம் இருந்தாலும், பண நெருக்கடியோ, தொழில் பிரச்சனையோ, அதில் வியாபார நோக்கத்துலையோ லாபம் இல்லாமையோ, அது இல்லாமல் சௌபாகியங்கள் குறைஞ்சிருக்கு, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை பிரச்சனைகளாகவே இருக்குது, அதிலிருந்து விடுபடணும்னு நினச்சாலோ தாராளமாக நீங்கள் இந்த யாகத்தில் பங்கெடுக்கலாம். உங்களுக்காக நடத்தப்படுற யாகம். உங்களை எப்போதும் அனைவரும் வருகன்னு சொல்லி தான் நாங்கள் வரவேற்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவாளுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்கோ. நம்மளுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள் கையில் கிடச்சிதுன்னா அப்படின்னு வச்சுக்கப்படாது, அடுத்த வாழ்க்கை ஷேர் பண்ணணும். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.